ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம லேண்டில் பார்த்தீங்கன்னா போர்வெல் தான் போட போகிறோம். அந்த பற்றின விளாக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அடியில் தண்ணி கிடச்சிச்சு, எவ்வளோ அடி போர் போட்டிருக்கோன்னு பார்க்கலாமா? நம்ம லேண்டில் பார்த்தீங்கன்னா 300 அடியிலே தண்ணி கிடச்சிருச்சு. ஆனால் நாங்கள் 700 அடியில் போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சரில் தண்ணியோட பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யோசித்து 700 அடியில் போட்டிருக்கோம். டீட்டெயிலாக பார்க்கலாம். போர்வெல்னால் என்ன? ஒரு வண்டியை வச்சு மிஷினை வச்சு போர்வெல் போட போகிறோம் அதுதானே அப்படின்னு தானே நினைப்பீங்க. ஆனால் நம்ம நேரில் நின்று பார்க்கும்போது தான் போர்வெல்ங்கிறது எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு வேலை அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. ஆனால் அந்த போர் போடுறதுக்கு பார்த்திங்கன்னா மிஷின் மட்டும், அந்த வண்டி மட்டும் இல்லாமல் அதை போர் போடுறதுக்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் வந்திருந்தாங்க. பக்கத்துலேயே ஒருத்தவங்க நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த போர் தோண்ட பார்த்திங்கன்னா இதுலேயே உங்களுக்கு நல்லா தெரியும் எந்த அளவுக்கு மணல்லேருந்து அப்படியே தெரித்து அப்படியே விழுதுன்னு. அதுக்கு பக்கத்துலேயே ஒருத்தவங்க சாக்கை வச்சு அப்படியே பிடிச்சிட்டு அதை ஹேண்டில் பண்ணிட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தாங்க. அந்த ஒன்று அந்த தெரிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த மணல்லேருந்து சகதியிலேருந்து எல்லாம் அந்த ஆள் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப்படியே நனைஞ்சே போயிட்டாங்க. அது கஷ்டமான ஒரு ஜாபாக தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. எல்லா வேலையும் பார்த்திங்கன்னா கஷ்டம்தான், அவங்கவுங்களுக்கு வேலை ரொம்ப கஷ்டமான வேலை தான். 2-3 பேர் பார்த்திங்கன்னா அந்த இரும்பு கம்பியெல்லாம் தூக்கி அந்த மிஷினில் ஏற்றிக்கே தெரியும் எந்த அளவுக்கு அந்த எல்லோ டிஷர்ட் போட்டிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மூஞ்சி உடம்பு அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதுலேயே நனைஞ்சே போயிட்டாங்க. இந்த வேலை முடியறதுக்கு பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 4:30 மணிக்கு ஆரம்பித்தது, நைட்டு ஒரு 10:30 மணி அளவில் முடிஞ்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம லேண்டில் போர் போட்டு முடிச்சாச்சு. ஃபைனலாக தண்ணியும் நல்லபடியாக வந்துடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஒரு ஹோம் அப்டேட்டில் பார்க்கலாம். பாய்.